இட் இஸ் கேப்டன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்சல்யூட்லி கேப்டன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. உள்ளே போகிறோம் 11 இடத்துல உள்ளே போகிறோம், அது கூட ஒன்றால் அந்த எந்த 11 வேணும்னு கேட்குற வக்கு இல்லைன்னா நீ எதுக்கு இருக்க? அதாவது வந்து நீ நான் சொல்றதை நான் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அந்த ரெஸ்பெக்டை வந்து கம்பீர் ஏர்ன் பண்ணல இன்னைக்கு. 3-0 whitewash in Indian conditions and 3-1 loss in Border Gavaskar Trophy after 10 years. Good enough to say goodbye to both captain and coach. Very simple. நீங்க இந்தியன் டீமை பத்தி நீங்க கோச்சிங் பேசிட்டு இருக்கீங்க. ஆஸ்திரேலியன் கோச் யாரு தெரியுமா உங்களுக்கு? எங்கேயாவது எக்ஸ்போஸ் ஆச்சா? ஏன் உங்களுக்கு இங்கே பாலிடிக்ஸ் வேணும்? உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் வந்திருக்கா, அவனை குறை சொல்லணும் நீங்க. இல்ல இதுல ஒரே ஒரு விஷயம், ஒரு நிமிஷம். அதுவும் இந்த கோச் வந்து இந்த கேப்டன் கோச் காம்பினேஷன்ல தான் ஃபெயிலியர். டிராவிட் இருக்குச்சு, இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிட்டாங்களா பேட்டிங்? அதான் கேள்வியே. இப்ப கேள்வியே அதான். டிராவிட் இருக்கும்போது ஆடல இல்ல, கம்பீர் வந்தவொடனே ஏன் ஆடலன்னு தான் கேள்வியே. இல்ல அப்ப சேர்ந்து கவுத்திங்களா? He is arrogant. He is not getting along with the players. நீங்க வாட் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, அது பத்தி பிரச்சனை இல்ல. What else you expect? அரகண்டா என்ன நடந்துட்டார் சார்? பேசுறதே அரகண்டா தான் இருக்கு. Rohit Sharma should have put his foot down and said, it is my team, I will handle it, just keep your mouth shut. கோலி சொன்னார் கும்பளை கிட்ட. இவரும் சொல்லியிருக்கணும். கிரிக்கெட் ஒலி நேயர்களுக்கு வணக்கம். 10 வருஷம் கழிச்சு பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை வந்து ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்காங்க. இதுல இந்திய அணி எங்க தவறு செஞ்சாங்க, எதுல தவறு செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம பேனல்ல ரமேஷ் சார், கல்யாண் சார் அண்ட் விக்னேஷ் சார் 3 பேர் இணைஞ்சிருக்காங்க. 3 பேருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ரமேஷ் சார், இந்த இந்திய அணி எங்க வந்து மிஸ் பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது டீம் செலெக்ஷன்லையா, இல்ல பேட்டிங் ஆர்டர்லையா, இல்ல பவுலிங்லையா? டீம் செலெக்ஷனில் ப்ராப்ளம் ஜாஸ்தி இருந்ததுங்கிறது சொல்ல முடியாது. அவைலபிள் ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அவங்க எடுத்தது ஓகே அப்படி தான் இருந்தது. எக்ஸப்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஓவர்லோடிங்காக இருந்தது. பட் அவங்க என்ன எடுத்துகிட்டு போனாங்கங்கிறது வந்து முக்கியம் இல்லை, எடுத்துகிட்டு போனதில் எப்படி ஆடினாங்கிறது தான் முக்கியம். இந்தியாவோட ஸ்ட்ரென்த்துன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஸ்ட்ரென்த்துங்கிறது ஆன் பேப்பர் நீ எழுதிட்டு 1 to 11 எழுதினீங்கன்னா கொஞ்சம் பேட்டிங் டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கிற பேப்பர் காட்டுறது அப்படி தான் காட்டும். பேட்டிங் டாமினேஷன் ஜாஸ்தி இருக்க மாதிரி தான் காட்டும். ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து பேட்டிங் தான். இது அப்படியே பேரலாக அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பேரலாக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேட்டிங் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ளீட்டடாக தான் இருந்தது. ஏன்னா புது ஓப்பனர்ஸ் உள்ளே வந்தாங்க, ஸ்மித்து ஃபார்மில் இல்லை, லெவிஷன் ஃபார்மில் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாமே ஃபுல்லாக ஹெட்டை நம்புற மாதிரி இருந்தது. அவங்களோட போலிங் பிரமாதமாக இருந்தது. ஈவன் ஆன் பேப்பர் பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் வாங்க பேப்பர் எடுத்து பார்த்தா இங்கே பேட்டிங்கும் இங்கே போலிங்குமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த போலிங் ஜெயிச்சிருச்சு, இந்த பேட்டிங் அவுட் ஆயிடுச்சு. இவ்வளோதான், இதுதான் ரீசன். நம்மளோட பேட்டிங் ஃபெயில்டு மிசரபிளி, பிகாஸ் ஆஃப் தட் வி லாஸ்ட் தி சீரீஸ். சார் விக்னேஷ் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேட்டிங்கா பவுலிங்கா இல்லை டீம் செலெக்ஷனே ஓவராலாக? நான் மூணுமே தான் சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு டீம் செலெக்ஷன் எடுத்துப்போம். சரிங்களா? ஒரு பயங்கர கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கோம் நம்ம இன்னைக்கு. யாரை உள்ளே எடுக்கணும், யாரை வெளில போகணும், யார் ஓப்பனரு, அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தேவையா, இல்லை ஒரு ஆல்ரவுண்டரை வந்து நீங்கள் ஒன்று கொண்டு வரீங்க, அதாவது வந்து ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி ஒன்று கொண்டு வரீங்க. வாஷிங்டன் சுந்தரா, ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பாருங்கள் வாஷிங்டன் சுந்தர், செகண்ட் டெஸ்ட்டில் ரவிச்சந்திரன் அஸ்வின், அப்புறம் வந்து தேர்ட் டெஸ்ட்டில் ரவீந்திர ஜடேஜா, இமீடியட்டாக வந்து அஸ்வின் ரிட்டையர்மெண்ட்டு, அப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் 2 ஸ்பின்னர்ஸை வச்சு ஒரு க்ரீன் பிச்சில் வந்து போகிறீங்க. ஸோ இதுவே டோட்டல் கன்ஃபியூஷன். அதே மாதிரி பேட்டிங்கில் வந்து ராகுல் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஆடினாரு, ரோஹித் சர்மா உள்ளே வந்தோன்னே அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா உள்ளே கொடுத்துட்டு பேட்டிங் ஆர்டரை மாற்றினீங்க. திடீர்னு வந்து ஜுரல் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இந்த இதில் வந்து ஏ சீரீஸில் வந்து நல்லா விளையாடினாரு, ஜுரலை உள்ளே கொண்டு வந்தீங்க. அப்புறம் ஜுரல் ஆளே காணோம். சர்ஃபராஸ்னு ஒரு ஆளை நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனை கூப்பிட்டு போனீங்க, அவர் உள்ளே இல்லை. சர்ஃபராஸை விட்டுருங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, யூ ஹேட் அ ஸ்பெஷலிஸ்ட் ஓப்பனர் கால்ட் அபிமன்யு ஈஸ்வரன். அந்த பேர் நான் சொல்லும்போது ஓ ஆமாம்ல, அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல ஒரு ஓப்பனர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஏன் அவரை வந்து உள்ளே ஆட வைக்கல? ஏன்னா பேட்டிங் ஃபெயிலியர் நடந்திருக்கு. இப்போ பேட்டிங் ஃபெயிலியர் நடக்கலைனாக்க நீங்கள் அபிமன்யு ஈஸ்வரனை பற்றி பேச வேண்டாம். இவ்வளவு நாளாக ரஞ்சி டிராஃபியில் மேக்ஸிமம் ரன்ஸ் அடிச்சு கொடுத்து அந்த அளவுக்கு வெளியில் தோன்றக்கூடிய ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன். அதனால தான் அவர் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனாக உள்ளே போயிருக்காரு, ஸ்பெஷலிஸ்ட் ஓப்பனராக உள்ளே போயிருக்காரு. ஆனால் அவருக்கு அங்கே சான்ஸ் கிடைக்கல. ஸோ இதில் என்ன இருக்குது? அதே மாதிரி போலிங் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் யாரை எடுத்தீங்க? நீங்கள் ராணா. சரிங்களா? ஏன்னா நீங்கள் பும்ரா விட்டுருங்க, பும்ரா தான் மெயின். பும்ரா இல்லாமல் இன்னைக்கு வந்து ஸ்டோரியே கிடையாது. அதை பற்றி நம்ம கவர் பண்ண தான் போகிறோம். பட் 2வது விஷயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ், பும்ரா சிராஜ் 2. 3வது வந்து ஒரு போலர் யார் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஹர்ஷித் ராணா. ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து ஏதோ கொஞ்சம் விளையாடி கொடுத்தாரு, விக்கெட்ஸ் எடுத்து வின் பண்ணிட்டோம். வின் பண்ணோம்னாக்க நம்ம வந்து சைடை சேஞ்ச் பண்ண மாட்டோம். செகண்ட் டெஸ்ட் போனோம்,
அதே தான் ராணா தான் ஆடினாரு. அப்புறம் நீங்க பாருங்க 3, 4 and 5ல ஆகாஷ் தீப், அதுக்கப்புறம் ஆகாஷ் தீப் அப்புறம் வந்து திருப்பி ராணா கிட்ட போல நம்ம யார்கிட்ட போனோம்னாக்கா வந்து இப்போ வந்து பிரசித் கிருஷ்ணன். ஸோ இதை தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் தவிர இதான் செலெக்ஷன் தான் வந்து மெயின் ப்ராப்ளமா ஃபர்ஸ்ட் இருந்தது. இந்த செலெக்ஷன்னால தான் பேட்டிங்கும் போலிங்கும் ஃபெயிலியர் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா போலிங் பொறுத்த வரைக்கும் டிபெண்டன்ஸ் ஆன் ஒன் bowler பும்ரா, பேட்டிங் வந்து டிபெண்டன்ஸ் ஆன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வேணா நான் வந்து ஓப்பனர் ஜெய்ஸ்வாலை நான் சொல்லுவேன். அந்த தான் டிபெண்டன்ஸாக இருந்தது. ஸோ திஸ் இஸ் வாட் த ப்ராப்ளம் இஸ். இது மூணுமே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் போனது காரணமே செலெக்ஷன் தான். செலெக்ஷன் போனது காரணம் இல்லை அது, பட் திங்கிங் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சார் அவர் சொல்றாரு ஓப்பனிங்ல வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிற ஸ்பெஷலிஸ்ட்டை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்றாரு. ஓப்பனிங் பேர் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அண்ட் ராகுல் வந்து நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த காம்பினேஷனை வந்து மாத்துறது கரெக்டாக இருக்குமா? இல்லை, ரெண்டு பேரும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இவர் சொன்னது முக்கியமான செலெக்ஷன் வந்து வெரி கன்ஃபியூசிங் ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு தி எண்டு. அது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் ஃபார், அதனால தான் வி ஆர் பிளேமிங் தி கோச் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப். என்னை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் கன்ஃபியூஷன் ப்ளஸ் புவர் கைடன்ஸ் பை தி கோச் ஃபார் தி என்டையர் டீம். நீங்கள் நினச்சி பாருங்க, சப்போர்ட் ஸ்டாஃப், லெட் அஸ் டாக் அபவுட் த சப்போர்ட் ஸ்டாஃப். Abhishek Nair, I don't know what influence he can have on the players. I have no idea. He has handled mostly T20 team with Kolkata Knight Riders. He has handled some Bombay, but he has not been very successful. Then next எடுத்து பார்த்தீங்கன்னா Tendus Karthik. He has not even, his country was not even in the ICC main இதில் இல்லை. He has not played any test matches. He has been a T20. So what kind of influence or inspiration they can give to the players like Virat Kohli, like Rohit Sharma, or even other senior players, or Rahul, anybody. So this is இது ரொம்ப படு கவலைக்குரிய விஷயம் இது. ஸோ அதனால் ஸ்டார்ட்டே வந்து நமக்கு வந்து சரியில்லை, செலெக்ஷன் சரியில்லை. 3 ஸ்பின்னர் எடுத்துன்னு போகிறோம், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்தர் ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர். 3 ஸ்பின்னர்ஸில் ஒரு ஸ்பின்னருக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்கணும்னு அது ரவிச்சந்திரன் அஸ்வினா தான் எதிர்க்க முடியும். இஸ் அ மெயின் விக்கெட் டேக்கர் அண்ட் பெனிட்ரேட்டிவ் bowler. அவர் தான் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்து. அவரை விட்டுட்டு வாஷிங்டன் சுந்தர் எடுத்தாங்க. பிகாஸ் பேட்டிங் ஸ்ட்ரென்த்தில் செக்யூரிட்டி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. பேட்டிங் நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் ஆடணும், நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் ஆடணும்னு நினச்சிட்டு ஒரு பெஸ்ட் பவுலரை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அதே அப்படியே செயினாக போச்சு. செலெக்ஷன் வந்து அப்படியே தப்பாக போய் கடைசியில் வி எண்டட் அப் இன் பிக் ஃபெயிலியர்ஸ். இது வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ கிளாரிட்டி இன் செலெக்ஷன், தேர் இஸ் நோ கிளாரிட்டி இன் பேட்டிங் ஆர்டர். எல்லாத்துலேயுமே கன்ஃபியூஷன் தட் ஹஸ் ரிசல்டட். அதுவும் முதல்ல இவ்வளோ நல்ல ஸ்டார்ட் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செலெக்ஷன் இது பண்ணியிருக்காங்க. இந்த டூரை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பெர்த்து போட்டு இந்தியா ஃபாஸ்ட் பவுலிங் பவுன்சி பிச்சில் ட்ராப் பண்ணணும்னு ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு மிஸ்ஃபயர் ஆகி பேக் ஃபயர் ஆகி நம்ம தான் ஜெயித்தோம், இந்தியா தான் ஜெயித்தாங்க. அதை வந்து அழகாக அட்வான்டேஜாக எடுத்துன்னு போய் ஈஸியாக சீரீஸை ஜெயிக்க பண்ண வேண்டியதை கொட்டை விட்டுட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒத்துக்க முடியாத விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் ஓப்பனிங் இறக்கிட்டு அப்புறம் திருப்பி மிடில் ஆர்டர் இறக்கினா அந்த கன்ஃபியூஷன் இன் செலெக்ஷன் தான். The confusion in selection has resulted major problem that has started with Rohit Sharma not available in the first match. ஈஸ்வரன் சொன்ன மாதிரி இவர் ஈஸ்வரன் ஓப்பனிங் கோசம் தான் அவரை வந்து டீமில் எடுத்தாங்க. ஆனால் அவர் கன்சிடர் பண்ணலை. சாய் சுதர்ஷன் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சில் செஞ்சுரி அடித்தவர். அவர் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இல்லைங்கனால தான் அவர் வந்து திருப்பி எடுக்காமல் இருந்தாங்க. தேவ்பலிக்கல் எடுத்தாங்க. எல்லாம் பிளான் பண்ணிட்டு கடைசியில் எதுவுமே அந்த செலெக்ஷன் 11 செலக்ட் பண்ணிச்சு எதுவுமே ஃபாலோ பண்ணல. அவங்க எந்த ஒரு நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் இப்படியே ஆடிட்டாங்க. இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். சார், கோலி அப்படிங்கிற ஒரு தனிநபரை சுற்றி நிறையா கேள்விகள் வைக்கப்படுது. எகைன் அண்ட் எகைன் அந்த ஸ்டம்ப்ஸில் அவுட் ஆகிறது, சரியான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு நியூசிலாந்து சீரீஸ்லேருந்தே நம்மளால் பார்க்க முடியுது. அவரோட புவர் ஃபார்ம் இப்படியே கண்டினியூ ஆனால் அவரை டீமில் வச்சிருக்கிறது நல்லதா? அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரோட வர்ஷிப்னு இருந்ததுன்னா எந்த டீம்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. கோலியை விராட் கோலி ஒரு ஐகான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. விராட் கோலியை ஒரு கிரிக்கெட் பிளேயராக பார்க்கணும். அந்த 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 மேட்ச்சுக்கு அந்த பீரியடில் அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து, பிகாஸ் கிரிக்கெட் இஸ் பிகர் தென் த கிரிக்கெட் பிளேயர்ஸ். கிரிக்கெட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் பிளேயர்ஸ்க்கே மதிப்பு. நீங்கள் வந்து பிளேயர்ஸுக்கு அதிகமான மதிப்பு கொடுத்துட்டு கிரிக்கெட்டை இழக்கிறீங்க. அதுதான் அங்கே தான் மெயின் பிரச்சனையே வருது.
விராட் கோலியை ட்ராப் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கை நீங்கள் நினச்சி கூட கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஒய் நாட், ஏன் ட்ராப் பண்ணக்கூடாது? அவருக்கு என்ன, அவர் என்ன வேறு ஏதாவது வேறு கிரகத்துலேருந்து வந்தவரா? ஹீ இஸ் ஆல்சோ அன் ஆர்டினரி பிளேயர். ஆர்டினரி பிளேயர்னா நான் வந்து ஸ்கோர் பண்ணுறதுலையோ அவரோட டேலண்ட்லையோ ஸ்கில்லையோ சொல்ல, இன்னைக்கு தேதிக்கு அவருக்கு ஃபிட்டின் ஆக முடியுதா 11ல் அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி டீம் செலெக்ஷன் இருந்ததுன்னா நல்லா பண்ணலாம். நீங்கள் முதல்ல கேட்டதுக்கு நான் டீம் செலெக்ஷனில் டீப்பாக போகாததுக்கு காரணம் ப்ரிலிமினரியாக ஒரு அது என்ன ரீசன்ங்கிறத அண்டர்லைன் பண்ணி சொல்கிறதுக்காக பேட்டிங் ஃபெயிலியர்னு சொன்னேன். இன்டெப்த் நீங்கள் போனீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரி ஆட்களை நம்பி தான் இந்த டீம் வந்து பிஜிடிக்கே போயிருக்கு. இந்த 2 பேர் மெயினாக. நம்பர் 3 எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல். இந்த 3 பேரும் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா எங்கேருந்து உங்களுக்கு பேட்டிங்கில் ரன் வரப்போகுது? நீங்கள் வேறு யாரையும் நம்ப போகிறது இல்லை. அவர் சொன்ன மாதிரி அபினவ் ஈஸ்வர் வந்து கூட அடிச்சிருக்காரு ரன்னு. ரெட் பால் கிரிக்கெட்டில், ஐ அண்டர்லைன் தட், ரெட் பால் கிரிக்கெட்டில் நீங்கள் டீமில் எடுத்தவங்க பூரா ஒயிட் பால் கிரிக்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணவங்க. நான் இட் ஹேப்பன் டு பி அ சக்ஸஸ் ஃபார் நிதிஷ்குமார். பட் நிதிஷ்குமாரை எந்த பேசிஸில் டெஸ்ட் டீமில் எடுத்தீங்க? அவர் ரஞ்சியில் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா? அவரை நீங்கள் டெஸ்ட் டீமில் எடுத்தது ஒயிட் பால் கிரிக்கெட்டில் பர்ஃபார்ம் பண்ணதை வச்சு டெஸ்ட் டீமில் எடுத்தீங்க. அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டார் பை சான்ஸ்ன்னு அவர் கிளிக் ஆகிட்டார். இன்ஃபேக்ட் சில சமயம் என்ன தெரியுமா ஆகும் டீம் செலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிட்டார்னா, கிளிக் ஆகிட்டார்னா அது பெரிய தலைவலி ஆகிடும். நிதிஷ்குமார் சக்ஸஸ் ஆனது இந்த டீமுக்கு பேலன்ஸை கெடுத்தது. ஏன்னா அதனால ஒரு ஸ்பின்னரை முழு ஸ்பின்னர் ஆட முடியாத சுச்சுவேஷனுக்கு இவங்க போயிட்டாங்க. ஆரம்பத்தில் எல்லாரும் பண்டில் அவுட் ஆகிட்டு இருக்கும்போது 440, ஒரு 38, ஒரு 41, ஒரு 42, ஒரு 42 அடித்தோன்னா அவர் மேலே நீங்கள் கை வைக்க முடியாத அளவுக்கு அவர் பண்ணிட்டாரு. அவர் அந்த மாதிரி பண்ணினது அந்த ஒரு இடம் உங்களுக்கு சீல் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பின்னர் உள்ளே வர முடியல, ஒரு 4வது ஃபாஸ்ட் பாலர் உள்ளே வர முடியல. 4வது ஃபாஸ்ட் பாலர் உள்ளே வராததுனால உங்களோட நம்பர் 1 ஃபாஸ்ட் பாலர் ஓவர்லோட் பண்ண வேண்டியதாக போச்சு. கடைசியில் முக்கியமான டைமில் அவர் முதுகு பிடிச்சி எந்த முதுகில் அவர் டீமை தூக்கி சுமந்தாரோ அந்த முதுகில் வலி வந்து வெளியே போயிட்டார். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஓவரால் நீங்கள் செயின் ரியாக்ஷன் ஒன்று தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பேட்ஸ்மேனை ஃபுல் ஃப்ளெட்ஜட் பேட்ஸ்மேனை எடுக்க முடியாத அளவுக்கு நிதிஷ்குமாரோட சக்ஸஸ் இருந்தது. அது நான் சொல்கிறது சில பேருக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம். ஏன்னா அவர் சக்ஸஸ் ஆகிட்டார். எங்கே வந்து சக்ஸஸ் ஆனார்? 8ல், நம்பர் 7ல் சக்ஸஸ் ஆகிறாரு. உங்களுக்கு மேலே ஓட்டையாக இருக்குது. மேலே ஓட்டையாக இருக்கும்போது 7ல் அடித்தாரு, ரொம்ப சந்தோஷம், வெரி குட். பட் மேலே வந்து 6 ஃபெயில்னா நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் ஒரு மேட்ச்சு? இதை தான் நான் சொன்னேன். ஆப்சல்யூட் என்ன சொல்லலாம், பேட்டிங் ஃபெயிலியர். விராட் கோலிலாம் ஒரு ஹி இஸ் நாட் இன்டிஸ்பென்சபிள். அவர் ட்ராப் பண்ணப்படக்கூடியவர். இந்த மாதிரிலாம் பர்ஃபார்ம் இருந்தால், இன்ஃபேக்ட் அவரோட எப்படி ரோஹித் சர்மா வந்து ஆப்டட் அவுட்டுன்னு ஒரு கலர் கொடுத்தாங்களோ அதுக்கு 3 நாள் கழிச்சு, அது வரைக்கும் எவ்வளவோ டிஸ்கஷனும் டிபேட்டும் நடந்ததுக்கப்புறம் ஆப்டட் அவுட்டுன்னு 3வது நாள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த மாதிரிலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, யூ கால் இட் பை எனி நேம். அவங்களும் வெளியே போகப்பட வேண்டியவர்கள் தான். அவங்கள ட்ராப் பண்ணுற சக்தியோ திராணியோ அவங்களுக்கு இல்லைன்னா அவங்களாவது ஒரு சீனியருங்கிற முறையில் அந்த பொறுப்பை எடுத்துகிட்டு உட்காந்துருக்கணும். இந்த 2 சின்ன பசங்களுக்கு எதுக்காக சான்ஸ் கொடுத்து பார்த்துருக்கணும். இந்த மாதிரி கூட ஒரு இடத்துல நீங்கள் ஃபெயில் ஆகும்போது கூட ஒரு சின்ன பையனுக்கு, ஒரு புது பையனுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னா எப்போ கொடுக்க போகிறீங்க? அவங்க சக்ஸஸ் ஆகும்போது கொடுக்க போகிறீங்க. அன்ஃபார்ச்சுனேட், வெரி பேட் டீம் செலெக்ஷன். டீமில் பேலன்ஸுங்கிற வார்த்தையே இல்லாமல் போச்சு. சார், சுப்பிரமணிய பத்ரிநாத் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. கில் வந்து ஒரு தமிழ்நாடு பிளேயரா இருந்தா இத்தனை நேரம் டிராப் பண்ணியிருப்பாங்க அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நினைக்கிறீங்க? 100% இல்லை, 200% அவர் சொல்றது நான் உண்மைன்னு நான் சொல்றேன். சரிங்களா? கில்லோட எடுத்துங்க. சார் வந்து கோலியை பத்தி பேசினாரு. நான் அதுக்கு முன்னாடி நான் கில்லை பத்தி நான் கேட்பேன். இப்போ நம்ம கோலியை பத்தி சொல்றோம், கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, கோலின்னு. ஏன் கோலி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அவர் இந்த அளவுல இருக்காரு. அந்த அளவு பிளேயரை ஒரு ஃபெயில் ஆகும்போது நம்ம பேசுறோம். பட் ஆனா இவ்வளவு விமர்சனம் பண்ணும்போது அவருக்கு அந்த ஒரு கோட்டுன்னு சொல்றோம்ல, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு நம்ம சொல்றோம்ல, அப்போ அவருக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ரன் கொடுக்கலாம். கில்லுக்கு ஏன் கொடுக்கணும்? கில் என்ன சாதிச்சாரு? சேனா கண்ட்ரீஸ்ல போய் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. 40 ரன் மேல ஆவரேஜ் வந்து லெஸ் தென் 40 ஃபார் கில். இவ்வளவு வருஷம் ஆடி இருக்காரு, லெஸ் தென் 40 ஃபார் கில். இதை வச்சுட்டு வந்து அவரால் என்ன இவ்வளவு சான்சஸ் வந்து கொடுக்குறீங்க? ஓகே, நம்பர் 3ல வந்து விளையாடுறாரு. நான் ஒரு சின்ன ஸ்டார்ட் எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ கில் வந்து நம்பர் 3, கரெக்டுங்களா? ஒரு மேட்ச் மட்டும் அவர் உட்கார வச்சாங்க ரோஹித் சர்மாக்காக. அப்புறம் திருப்பியும் வந்து கில்ல உள்ள வந்துட்டாரு. நம்ம 2020-21 வின் பண்ணோம் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. நம்பர் 3ல யார் வந்தாங்க? புஜாரா. சரிங்களா? நீங்க புஜாராவோடது நீங்க எடுத்து பாருங்க. ஹி பிளேட் டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா 155 ஓவர்ஸ் ஆடி இருக்காரு அந்த சீரீஸ்ல. அது 4 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ், 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ் இல்ல. அடிச்ச ஸ்கோர் 271 ரன்ஸ். ஆனா அவர் விளையாடின நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா 155 ஓவர்ஸ். டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாலை பழசு பண்ணணும், போலர்ஸை டயர்ட் பண்ணணும்.
பண்ணாங்களா? இல்லவே இல்லை. அதுவும் ஆஸ்திரேலியால முக்கியமா பண்ணணும். நீங்க அதை பண்ணீங்கன்னாக்க லோவர் டவுன் ஆர்டர் பிளேயர்ஸ் வரும்போது அவங்களுக்கு ஆடுறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ ரஹானே வந்து ஒரு அடிக்கிறாரு, இப்போ புஜாராவோட நின்று விளையாடினதுனால ரஹானேயோட சக்சஸ் கீழே கொஞ்சம் இருந்தது. ரஹானே நீங்க ப்ரமோட் பண்ணி நீங்க அவரும் ஓப்பனரா தான் உள்ள வந்தாரு, அதுக்கப்புறம் தான் மிடில் ஆர்டர் உள்ள ஆடினாரு. பட் ரஹானேக்கு கொஞ்சம் டெக்னிக் இருந்தது, சரிங்களா? ஸோ யார் நின்று விளையாடுறாங்களோ இன்னொரு ஒரு ஆளுக்கு வந்து அந்த பால் அவர் டயர் பண்ணி பெஸ்ட் போலர்ஸ் இல்லை ஸ்டார்க் எவ்வளோ ஓவருங்க போட முடியும்? ஒரு கண்டினியூஸாக எவ்வளோ ஓவர் நீங்கள் போய் பாருங்கள், எல்லாமே ஷார்ட் ஸ்பெல்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஷார்ட் ஸ்பெல்ஸுக்கு அப்புறம் வந்து அவங்கள டயர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கம்மிங் பேக் டு த பாயிண்ட், கில்லுக்கு கொடுத்த சான்சஸை நீங்கள் வேறு யாருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாமே. ஏன் நீங்கள் புஜாராவே உள்ளே கொண்டு வரல? அவர் வந்து ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்க. ஒரு இளம் வீரர் கில் அங்கே இருக்காரு, அவருக்கு இவ்வளவு மேட்சஸ் கொடுக்குறீங்க, என்ன பர்ஃபார்மன்ஸ் காட்டி? கடைசி மேட்ச் அப்போ புஜாராவை வந்து கேட்டதாகவும் ஆனா பிசிசிஐல அதை மறுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்தது சார். ஆமாங்க, ஏன்னா அந்த டைம்ல வந்து நம்ம புஜாராவை கூட்டு வர முடியாது. ஒன்று செலெக்ஷன்லேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா செலெக்ஷன் பாலிசியில தான் நான் சொன்னேன், கன்ஃபியூஷன் சொன்னேன். நீங்க வந்து சார் சொன்ன மாதிரி ஒயிட் பால் கிரிக்கெட்ல விளையாடி ஸ்கோர் பண்ண ரன்ஸை வச்சு நீங்க ஒரு டீம் செலெக்ஷன் பாலிசி வச்சிருக்கீங்க, ரெட் பாலுக்காக இல்லை. அதே மாதிரி ரெட் பாலும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி நீங்க செலெக்ஷன் எடுக்கிறீங்க ரெட் பால்ல? இப்போ நான் இன்னொரு ஒரு இது கேட்கிறேன், யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். லாஸ்ட் இயர் ரஞ்சி டிராஃபில ஒரு போலிங் எடுத்துக்கோங்க, கௌரவ் யாதவ்னு ஒரு போலர். ஓகே, இது யாருக்குமே தெரியாது. பாண்டிச்சேரிக்கு விளையாடுறாரு. ஹி ஹஸ் காட் தி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் விக்கெட்ஸ், 41 விக்கெட்ஸ். அதாவது வந்து ஒரு மீடியம் பேசர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் 7 மேட்ச்ல. ஆனால் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த வருஷம் ரஞ்சி டிராஃபி பற்றி நம்ம பேச முடியாது, ஏன்னா இன்னும் முடியல. லாஸ்ட் இயர் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய் கிஷோர், தமிழ்நாடு ஸ்பின்னர். நீங்கள் போய் இதுக்கு அவர் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் எடுத்திருக்காரு, அதனால போய் நம்ம வந்து ஆஸ்திரேலியாவில் போய் விளையாட முடியுமான்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? மாட்டீங்க. இப்போ கௌரவ் யாதவ்ங்கிறது ஊர் பேர் தெரியாது, சரிங்களா? அவரை போய் நீங்கள் உள்ளே எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஞ்சி டிராஃபி பேசிஸில் வச்சு தான் நீங்கள் வந்து ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு எடுக்கணும். நீங்கள் அவர் சொன்ன மாதிரி இவர் உள்ளே வந்துட்டாரு, யார்? நிதிஷ்குமார் ரெட்டி வந்துட்டாரு. என்ன அடிச்சிருக்காரு? ரஞ்சியில் ஒரு 100 அடிச்சிருக்காரா? இல்லை ஒரு 5 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரா? கிடையாது. 4 ஓவருங்க. இன்னைக்கு வந்து போலிங் எடுத்துக்கோங்க, மயங்க் யாதவ் இருக்காரு, 140 150 போடுறாரா சார்? 150, சரிங்களா? உம்ரான் மாலிக்னு ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தாங்க, 140க்கு மேலே. உமேஷ் யாதவ், இவங்க எல்லாருமே வந்து 140க்கு மேலே, ஆனால் யாருமே இல்லை, சரிங்களா? எல்லாம் 4 ஓவர் போடக்கூடிய போலர்ஸ். அதுக்கப்புறம் இன்ஜுரி வந்துடுது உங்களுக்கு. ஸோ இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகே, எனக்கு வந்து புஜாரா வேணும்னு சொல்லலாம். புஜாரா வேணுங்கிற சொல்கிற ஒரு விஷயம் 5th டெஸ்ட்டில் வந்து நம்ம சொல்ல முடியாது. அது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேருந்தே பேக்கப் பண்ணணும். ஏன்னா ஒரு சேனா கண்ட்ரிஸ், ஏன்னா நம்ம அந்த சேனா கண்ட்ரிஸ் ஏன்னா அங்கே பால் மூவ் ஆகும். அந்த மூவ் ஆகும்போது பாலை விட்டு ஆடணும். சார் இன்னைக்கு நான் பாலை வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து ஒரு பால் அவங்க போட்டேன்னு வச்சுங்களேன், நம்ம இருக்கிற டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாட்டா ட்ராக்கு. முதல் பால் மிட் விக்கெட் மேலே 6 அடிக்கிறவன் நீங்கள் யார் வேணாலும் கூப்பிடுங்க, ஓகேங்களா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெல் பில்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஃபிஷர்மென்ஸ் இருப்பாங்க, ஏன்னா அவங்க அவ்வளோ இது சாப்பிட்டு ஈஸியாக மிட் விக்கெட் மேலே 6 அடிப்பான். அப்போ அந்த ஃபிஷர்மேனை கொண்டு வந்து நம்ம ஆட வைக்க முடியுமா? அப்படி கிடையாது. அதே பாலை யார் விடுறாங்களோ, லைன் ஆஃப் த பால்ல வந்து த்ரூ தி ஆஃப் சைட் ஆடுறாங்களோ, அந்த மாதிரி டெக்னிக், அந்த மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறவங்க தான் ஹையஸ்ட் கிரிக்கெட் ஆடுறாங்க. இன்னைக்கு 6 அடிக்கிறது ஈஸி, அதே பாலை வெளில விட்டுட்டு அந்த டெக்னிக்ல வந்து எந்த பால் ஆடணும் எந்த பால் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய பிளேயர் தான் இன்னைக்கு பெரிய பிளேயர். அதுதான் புஜாரா அன்னைக்கு இருந்திருக்காரு. பும்ராக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பவுலரா வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஷமி இருந்தார், சிராஜ் அவரையுமே நம்ம சொல்லலாம். பட் ஆனால் இப்போ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சிராஜ் பெருசாக கன்சிஸ்டன்ஸாக பவுலிங் போடலை. புஜாரா பும்ரா அப்படிங்கிற ஒரு ஆளை மட்டும் நம்பி இந்த இந்தியன் டீம் வந்து எந்த அளவுக்கு பயணிக்க முடியும்? இல்லை, எந்த டீமுமே ஒரு போலரை வச்சுட்டு சீரீஸ் ஜெயிக்க முடியாது. ஏதாவது ஒரு ஆட் மேட்ச் ஜெயிக்கலாம். எப்போவுமே ஒரு போலருக்கு சப்போர்ட் போலர்ஸ் இருக்கணும். சிராஜ் வந்து இந்த சீரீஸில் நாட் இன் குட் ஃபார்ம், பட் எஸ் டன் ரீசனபிளி வெல். 20 விக்கெட்டு ஒரு சீரீஸில் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு வேற என்ன ஆப்ஷன் இருந்தது? என்ன மாதிரி விக்கெட், என்ன ஆப்ஷன் இருந்தது நமக்கு? அது என்ன மாதிரி விக்கெட்ஸ்ன்னு பார்க்கணும்ல. எல்லாமே என்ன மாதிரி விக்கெட்டுலாம் கிடையாது. அவர் வந்து இன்கன்சிஸ்டண்டாக போட்டிருக்காரு. ஒரு ஸ்பெல் நல்லா போடுறாரு, இன்னொரு ஸ்பெல் நல்லா போட மாட்டேங்கிறாரு. கடைசி மேட்ச்சில் கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா போடாரு, செகண்ட் இன்னிங்ஸில் சரியாக போடலை. இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு எண்ணில் நல்லா படிச்சு இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. பூம்ரா இருந்ததுனால பேலன்ஸ் ஆகிடுது. பூம்ரா இல்லாத போது கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிடுது இந்தியன் டீமுடைய போலிங் அட்டாக்கு. ஸோ இது வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயம். முகமது ஷாமி வந்து 9 மந்த்ஸோ 10 மந்த்ஸோ லே ஆஃப், இன்னும் ஃபிட்னஸ் வரல.
இவங்க வந்து இதே மாதிரி கண்டிஷன் தான் அப்படி இருக்குன்னு மோகன் சாமி கடைசி டெஸ்ட் கூட அமைச்சிருக்கலாம், உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு ரிஸ்க் எடுத்து அமைச்சிருக்கலாம். பிகாஸ் he was playing வந்து இதுக்கெல்லாம் போய் ஆடிந்தார், விஜய் ஹசாரே டிராஃபி ஆடுறாரு, அதுக்கு முன்னாடி முஸ்டாக் அலி டிராஃபி ஆடுறாரு. அவர் வந்து என்னமோ அது சொல்கிறாங்க, இது ஒரு கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் மெடிக்கல் ரிப்போர்ட்டே கிடையாது மோகன் சாமியை பற்றி. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அப்புறம் செகண்ட் டெஸ்ட்லேயே ஜாயின் பண்ணுவார்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை ஆடுறாரு கால் வீங்கிறது அது இது ஏதோ சொல்லி அவர் இது பண்ணி அவர் கடைசியில் எந்த டெஸ்ட்டுக்கும் அனுப்பல. இது ரொம்ப உண்மையில் எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ என்ன இருக்குன்னா, ரோஹித் சர்மா ஆடாதனால பூம்ரா ப்ராப்ளி 80% 90% ஃபிட்னஸ்லேயே கடைசி டெஸ்ட் கேப்டனாக இருக்கணும்ட்டு ஆடிட்டாரோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ரெண்டாவது நாளே பிரேக் டவுன் ஆனதுனால அந்த சந்தேகம் எனக்கு வருது. அதுக்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணணும், அதை வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஒரு 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 மேட்ச் ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறாரு, ஒரு 10 ஓவர் போட்டுட்டு பிரேக் டவுன் ஆறாரு, அதுக்கப்புறம் வந்து போலிங் போட முடியல, ஓவர்லோடு எல்லாம் எவ்ரி திங் அக்ரீடு. பட் இதே மாதிரி இருக்கிறவருக்கு டே 1 ஆரம்பிக்கச்சே டெஸ்ட் ஆரம்பிக்கச்சே அவருக்கு வந்து அவருடைய ஃபிட்னஸ் சுச்சுவேஷன் தெரிஞ்சிருக்கும், அவங்களுடைய மெடிக்கல் டீமுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன் ஆடிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சந்தேகமாக இருக்குது. ஸோ இதனால் தான் சொல்கிறேன், எந்த விஷயமே சரியாக வரல இந்தியாவுக்கு. பேட்டிங் ஃபெயிலியர், செலெக்ஷன் கன்ஃபியூஷன். சொல்கிற மாதிரி நிதிஷ்குமார் பாருங்க, அவர் வந்து 11ல் வந்தார், இப்போ வந்து டீம் பேலன்ஸாக போயிடுது. அவர் இஸ் நாட் அ 5th bowler, அவர் 6th bowler தான். அவர் கரெக்ட், எக்ஸாக்ட்லி 6th bowler தான். அவர் 6th bowler வச்சுன்னு 5th bowler மாதிரி ஆடிட்டு என்ன அது, என்ன கன்ஃபியூஷன் அது? இல்லை இப்போ நாங்கள் 3 பேர் சொல்கிற ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி வரலாம். வி ஆர் கோயிங் பேக் டு தி ஓல்ட் பிளேயர்ஸ். இவருக்கு சேர்க்குற முகமது ஷமியை பற்றி இவர் சொல்கிறார், நான் புஜாரா பற்றி சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களோட அடுத்த கொஸ்டின் என்ன சார் திருப்பி பழைய பிளேயருக்கே போகிறீங்க, ஃபியூச்சர் பாலிசியில் வந்து உங்களுக்கு நியூ பிளேயர்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என்ன தெரியுமா ஆகுது, இப்போ நான் ஒரு பிளேயர் சொன்னேன் பார்த்தீங்களா, யாருங்க இன்னைக்கு வந்து ரஞ்சி டிராஃபி பார்க்குறாங்க? ரஞ்சி டிராஃபி யார் பார்க்குறாங்க? யாரும் பார்க்கல. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கு. இன்னும் ரஞ்சி டிராஃபில இன்னொரு ஒரு இப்போ இருக்கிற ரஞ்சி டிராஃபி இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? இன்க்ளூசிவிட்டி உள்ள கொண்டு வரணும். முன்னாடி காலத்துல ரஞ்சி டிராஃபி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் டீம்ஸ், மெயின் ஸ்டேட் டீம்ஸ் இருக்கும். இன்னைக்கு வந்து நார்த் ஈஸ்ட், மிசோரம், அதுக்கப்புறம் வந்து திரிபுரா, இந்த மாதிரி டீம்ஸ், பாண்டிச்சேரி டீம் இருக்கு. சரிங்களா? சோ அப்ப என்ன ஆகுது, இப்போ தமிழ்நாடு ஒரு மேட்ச் இன்னும் இருக்காங்க. எங்க இது விஜய் ஹசாரே டிராஃபி 76 ரன் வந்து ஆப்போனன்ட் ஆல் அவுட் ஆயிட்டு 77. சரிங்களா? இது எப்படி இருக்குன்னா ஏரோப்ளேனுக்கும் சைக்கிளுக்கும் ரேஸ் வைக்கிற மாதிரி இருக்கு. அதை யார் வின் பண்ண போறாங்க? அந்த மாதிரி தானே ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்போ ரஞ்சி டிராஃபி ஆனால் வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு சேஞ்ச் ஆனது காரணம் எல்லா ஸ்டேட்டுக்கும் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு அக்கடா துக்கடா டீமோட வந்து நீங்க வின் பண்ணிட்டு நீங்க வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்துட்டேன்னு சொன்னாக்கி யாரும் ஒத்துக்க போறதில்ல. அதனால இந்த கௌரவ் யாதவ் பத்தி நான் சொல்லும்போது, என்ன சார் பாண்டிச்சேரி சார் அவரை போய் நம்ம இந்தியன் டீம்ல எடுக்க முடியுமான்னு கேட்டேன்னா கரெக்ட் செலெக்ஷன், பட் ஆஸ் பர் ஸ்டாட் என்ன இருக்கு, அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். சரிங்களா? ஸோ நம்ம ஏன் ரிக்ரெசிவா பாக்குறோம்னா, புதுசா பாக்குறதுக்கு ஆளு நமக்கு தெரியவே தெரியாது, ரஞ்சி டிராஃபி பார்க்கல. ஸோ இன்னொரு ஒன்று சொல்லிட்டேன், நாங்கள் 3 பேருமே இமோஷனலா பேசணும். இது எவ்வளவு நாளைக்கு? அடுத்தது என்ன வருது? சாம்பியன்ஸ் டிராஃபி வருது, இல்ல அதுக்கு முன்னாடி இப்போ T20 வருது. இந்த விஷயத்துல சாரி ஒரே ஒரு விஷயம், இப்போ பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை கம்ஃபர்டபுளா தோத்ததுனால கம்ஃபர்டபுளா தோத்துருக்கோம் நம்ம, அதுதான் நான் சொல்லுவேன். அப்படிதான் தோத்ததுனால இப்போ there is a pressure on the selection committee to think differently now. இப்போ விராட் கோலியை டிராப் பண்ணணும் அப்படின்னு பேசுறோம், அது வந்து ஒரு ரியலா வரதுக்கு சான்ஸ் இருக்கு தோத்ததுனால. இதே இந்த லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு 2-2 ஆடிந்ததுன்னு எல்லாரும் மறந்துருப்பாங்க. பார்டர் டிராஃபி இஸ் ரீடைன்டு 2-2, குட் ரிசல்ட். அவரே இவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்றாரு, அவரு கௌதம் கம்பீர் ப்ரீ மேட்ச் இந்த இது கமிங் இன் டு தி ஃபைனல் மேட்ச் இஸ் 2-1 இஸ் நாட் அ பேட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறாரு அவரு. இது என்ன இது? You should know that we have played so badly and one win is because of some individuals brilliance. எந்த ஒரு டீம் எஃபர்ட்னாலேயோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜினாலோ எந்த ஒரு டீம் ஒர்க்னாலேயோ வந்த மாதிரி இல்லை அது. ஆனால் அவர் வந்து கோர்ஸ் அவர் வந்து எதுக்கோசம் சொல்கிறான்னு புரியுறது. டீம் வந்து ஒரு மேட்ச் ஆட போகிறாங்க, ஃபைனல் மேட்ச் ஆட போகிறாங்க, அவங்கள சேரப் பண்ணுற மாதிரி தான் பேசணும். அவர் சொன்னதுக்கும் ரியாலிட்டிக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ இந்த நம்ம தோல்வி அடைந்ததனால் இப்போது மாற்றம் வருவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பெரிய என்ன கேட்டா பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் ஃபார் இந்தியா. அடுத்த ஒரு வருஷத்துக்கு எப்படி தான் டெஸ்ட் மேட்ச் இல்லைங்க. சரிங்களா? ஆமா சார், அடுத்த ஒரு வருஷத்துக்கு கிடையாது. அதனால இங்கிலாந்து நமக்கு கிடையாது. இப்ப எப்படி இதுவே கிடையாது. இப்ப நம்ம WTC அடுத்த சைக்கிள் வந்து நான் இப்ப இது வரைக்கும் நான் சொல்றேன், இந்த சைக்கிள் கிடையாது.
ரெண்டாவது விஷயம், நமக்கு எப்பவுமே தெரிஞ்சதுலாம் ஐபிஎல் தான், அதை நம்ம ஒத்துக்கணும் சார். நம்ம எவ்வளோ இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே எமோஷனல் தான் சார். இப்போ ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தானா இன்னொருத்தர் வந்து அந்த விமர்சனங்கிறது இன்னைக்கு எல்லாரும் சைடும் இருக்கும். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஷார்ட் லிவ்டு. இப்ப T20 சீரிஸ் வந்துட்டு சேப்பாக்ல ஒரு மேட்ச் நடக்க போகுதுங்க. இவ்வளவு நம்ம பத்தி யோசிக்க போறோமா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். இது 2வது நாளே இந்த T20 ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், மக்களை மறந்து போயிட்டு தான் இருப்பாங்க. சோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட், டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் சாம்பியன் டிராஃபிக்கு ஹர்திக் லீட் பண்ண போறான் நம்ம அப்படின்னு பேச்சு வந்தாச்சு. இப்போ சாம்பியன் டிராஃபி போயாச்சு, பிஜிடி மூட்டை கட்டியாச்சு. அதாவது பிஜிடிங்கிறத விட டெஸ்ட்டை மூட்டை கட்டியாச்சுன்னு வச்சுக்கலாம். அதான் அது இல்லையா டெஸ்ட் நடுவில். ஆமா சார், இப்போ கம்பீர் மேல நிறைய கேள்விகள் வருது. அவர் வந்து கோச் தானே கேட்பீங்க, எல்லாருக்கும் இல்ல உங்கள்கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்டுதானே ஆகணும். அவர் வந்து கோச்சா வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு சீரீஸ் மட்டும்தான் வெற்றி, பாக்கி எல்லாமே தோல்வி. அந்த T20 மறந்துருங்க, மறந்துருவோம் நம்மளும். ஓகே, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? கோச்சின் இல்ல ஈஸ்வர், கோச்சின் இல்ல கேப்டன் வச்சுக்கோங்க. கேப்டன் அவர் வந்து டிராப் அவுட் பண்ணிக்கிட்டாரு. சொல்லுங்க, கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்றேன். சொல்லுங்க. கோச்சின் இல்ல கேப்டன் வச்சுக்கோங்க, இல்ல எனி மேனேஜரியல் ஸ்டாஃப் வச்சுக்கோங்க. அவங்களோட ஜாப்னு ஒரு குறிப்பிட்ட இது ஜாப் ப்ரொஃபைல் இருக்கு அவங்களுக்கு. அந்த ஜாப் ப்ரொஃபைலில் உண்டான ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 0. கம்பீர்து 0, பேச்சே கிடையாது. பேட் கொடுத்துடலாம், மார்க் இன் 2 தப்பு போட்டுடலாம், நோ ப்ராப்ளம். பட் என்ன எதனால் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ப்ராப்ளம். ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கும் கோச்சுக்கும் ஜெல்லாக ஆயிருந்தாங்களா, அவங்களுக்குள்ள ஒரு ஆமிக்கபிள் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததா அப்படின்னு பார்த்தா எண்ட் ஆஃப் த சீரீஸ் பெரிய கொஸ்டின் மார்க் தானே இருக்குது. அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு உங்களோட பெஸ்ட்டு ஸ்பின்னர் 530 விக்கெட் எடுத்து உள்ளே உட்காந்து 105 டெஸ்ட் மேட்ச் ஆடி உட்காந்துருக்கிற ஒரு ஸ்பின்னரை ட்ராப் பண்ணிட்டு கோச்சோட ஃபேவரட்டுங்கிறதுனாலே ஒரு 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 ஸ்பின்னரை உள்ளே கொண்டு வராங்க. பர்த்தில் உள்ளே கொண்டு வராங்க, அது கோச்சோட ஃபேவரட். நான் ரிப்பீட் பண்ணுறேன், ரோஹித் சர்மாவோட கேப்டனோட ஃபேவரட் இல்லை. அந்த கேப்டன் தான் இல்லையா அந்த மேட்ச், பும்ராவே வச்சுக்கோங்களேன். அவரோட ஃபேவரட் இல்லை, கொண்டு வந்தாங்க. அது என்னாச்சு, நீ என்னை இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல இந்த பிளேயரை 11ல் எடுக்கணும்னு, நான் 11ல் எடுத்துக்கிறேன், அவருக்கு நான் எதுவுமே போலிங்லாம் கொடுக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு கேப்டன் பண்ண முடியாது. நடந்ததில்ல. ரெண்டாவது மேட்ச் அஸ்வினை உள்ளே கொண்டு வருங்க. அப்போ கோச் என்ன சொன்னார், நான் என் பிளேயரை நீ பண்ணல, சரி ஓன் பிளேயரை எடுத்துக்கோ அப்படின்னாரு. அஸ்வினை வந்து ரோஹித்தோட பிளேயர்னு வச்சுக்கோங்க, கம்பீர் பிடிக்காத பிளேயர்னு வச்சுக்கோங்க, உள்ளே கொண்டு வந்தார். நல்லா தான் போலிங் போட்டார், ஓகே. பட் விக்கெட் வரல, ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்தார் டெஸ்ட்லேயே. ஸோ நீ ஓம் போலர்னு எடுத்திய, அந்த ஆள் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ நான் சொல்கிறத எடுத்துக்கோன்னு ஜடேஜா உள்ளே கொண்டு வந்தாங்க 3வது டெஸ்ட்டு. பேட்டிங்கில் பண்ணி காமிச்சிட்டாங்க. பேட்டிங் விட்டுருங்க, நான் போலிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு எடுத்துகிட்டு போனது 3 ஸ்பின்னரை என்ன பெருமாள் கோயில் சுண்டல் கொடுக்குற மாதிரி பிரித்து கொடுத்துட்ருப்பீங்க. ஒரு போலருக்கு ஒரு ரன் கொடுக்க மாட்டீங்களா? ஒரு போலர், சரி சுந்தருக்கு தான் முதல் மேட்ச் சான்ஸ் கொடுத்தீங்க, எதுக்கு அஸ்வினை கொண்டு வந்தீங்க 2வது மேட்ச்? கொடுங்க ஒரு 3 மேட்ச். அவருக்கு என்னன்னே தெரியும், ஒரு க்ளூலெஸ்ஸாக இந்த டீம் செலெக்ஷன் இருந்தது. இப்போ இந்த டீம் செலெக்ஷனுக்கு யார் காரணம் அப்படின்னா, கம்பீர் சொன்னதுனால தான் இந்த மாதிரி மட்டமான டீம் செலக்ட் பண்ணாங்கங்கிறது உண்மையாக இருந்தால் ரோஹித் சர்மா எதுக்கு இந்த டீமுக்கு தேவையே இல்லையா? நிதிஷ்குமார் கிட்ட லீட் பண்ண விட்டு போகலாமே. இன்னும் நிதிஷ்குமார் வந்து கம்பீரால் உள்ளே வந்த ஒரு ஆள் தானே. அப்போ நிதிஷ்குமார் கம்பீர் எது சொன்னாலும் கேட்பார்ல, பண்ணிட்டு போகலாமே. ரோஹித் சர்மாவோட ரோல் என்ன பண்ணார் அவர்? பர்டிகுலர்லி இந்த புது கோச் வந்திருக்கிற டைமில் ஒரு மேனேஜர் இருக்கார் ஒரு கம்பெனியில், அந்த மேனேஜர் ரிசைன் பண்ணி போயிட்டார், புது மேனேஜர் வராரு. புது மேனேஜர் வந்தோன்னே அவர் என்ன பண்ணுவார், அசிஸ்டன்ட் மேனேஜரை கூப்பிட்டு பேசுவார். அப்பா இந்த டீமில் எப்படி இருக்குது, எனக்கு எல்லாமே புதுசு, நான் இந்த டீம் உங்களுக்கு புதுசு, இந்த டீம் எனக்கு புதுசு, இங்கே என்னென்ன nuances இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட கற்றுப்பார். அவர் கற்றுக்கிற டைமில் அந்த பீரியடில் அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த டீம் பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான தங்க தடையும் வராமல் இருக்கிறதுக்காக அவர் தன்னோட ரோலை ஹையர் பண்ணிப்பார். அது பண்ணார் ரோஹித் சர்மா? பண்ணினாரா? கம்பீரால நடக்கல, என்னால் நடந்தது, இது என்னோட டீம், நான் எடுத்தேன் அப்படின்னு காமிச்சாரா? கம்பீர் மேலே குறை சொல்லிட்டு போகலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், கம்பீர் இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ கான்ட்ராக்ட். பட் ஆஸ் எ பிளேயர் தானே நீங்கள் தானே அஃபெக்ட் ஆக போகிறீங்க. இப்போ யுவர் லாஸ்ட் இயர் கேப்டன்சி, இப்போ ரோஹித் சர்மா கேப்டன்சி கொடுக்கணும்னு யாராவது பேசுவாங்களா? யாருக்கு நஷ்டம் இல்லை சொல்லலாம். கம்பீர் இப்போ பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா 0, வின் பண்ணல, தோல்வி
அதனால அவர் மேலே குறைய தூக்கி போடுங்க, ஒன்றுமே கவலை கிடையாது. இப்படி தொடச்சி விட்டு போயிடுவார் அவர். யாருக்கு நஷ்டம் இல்லை? இந்திய அணிக்கு இந்திய அணிக்கு நஷ்டம். இந்திய அணியோட தலைவர் யாரு? இப்போதைக்கு ரோஹித். நீங்க இந்தியன் டீமை பத்தி நீங்க கோச்சுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆஸ்திரேலியன் கோச் யாரு தெரியுமா உங்களுக்கு? எங்கேயாவது எக்ஸ்போஸ் ஆச்சா? ஏன் உங்களுக்கு இங்கே பாலிடிக்ஸ் வேணும்? உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் வந்திருக்கா, அவனை குறை சொல்லணும் நீங்க. இல்லை இதில் ஒரே ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். அது அவர் மேலே குறை சொல்லணும். அதனால நீங்க அந்த ஆள் வலுக்கட்டாயமா இழுக்கிறீங்க. உங்களுக்கு நீங்க போர்வை எடுத்து போத்திக்கிறீங்க. உங்க மேலே இருக்கிற குறைய மறைக்கிறதுக்கு நீங்க ஒரு டைட்டா ஒரு உள்ளன் போர்வை எடுத்து போத்திட்டு அவன் கை காமிச்சிடுறீங்க. நான்சென்ஸ். ஐ டோட்டலி டிஸ்அக்ரி வித் திஸ். இட் இஸ் கேப்டன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்சல்யூட்லி கேப்டன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. உள்ள போறோம் 11 இடத்துல உள்ள போறோம். அது கூட ஒன்னால அந்த எந்த 11 வேணும்னு கேட்கிற வக்கு இல்லைன்னா நீ எதுக்கு இருக்க? நீ ரிசைன் பண்ணிட்டு போ. கோச்சை பத்தி குறை சொல்றீங்களா? அசிங்கமா இல்லாது. கோச் என்ன பண்ணுவாரு? டீம் எடுத்து கொடுக்குறாரு. நீ கொடுக்குற 18 11 எடுக்கிறாரு. இந்த 11 இந்த 10 தான் எடுக்கிறாரு. இந்த 1 எனக்கு வேண்டாம். நான் சொல்றேன் 1 வேணும்னு சொல்ல வேண்டியதானே? யார் கன்வின்ஸ் பண்றதுக்காக இவர் உள்ள எடுத்துட்டு போய் தோத்துட்டு வந்தாரு? இல்ல இந்த விஷயத்துல நான் எப்படி பாக்குறேன், இப்போ இது கோச்சுக்கும் இவர் சொல்றத பார்க்கும்போது கோச்சுக்கும் கேப்டனுக்கும் வந்து ஒரு முரண்பாடு இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோச் அசியூம் பண்ணிப்போம், இது எனக்கு தெரியாது, ஓகே 100% இருக்குன்னு வச்சுப்போம். சரிங்களா? இதே ப்ராப்ளம் முன்னாடி வந்ததா? கிரெக் சாப்பல் டைம்ல வந்ததா? கிரெக் சாப்பல் டைம்ல வந்து நமக்கு எந்த ஒரு ஆஸ்பெக்டும் நடக்கல, கரெக்டா நடக்கல. அனில் கும்ப்ளே பீரியட் நடந்தது. ஏன்னா கும்ப்ளே பீரியட்ல சொன்ன ஒரு விஷயம்னா அவர் வந்து ஒரு ஹார்ட் டாஸ்க் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றாங்க. கிரெக் சாப்பல் என்ன பண்ணாரு, எனக்கு வந்து எல்லா எல்டர்ஸ் மேலேயே எனக்கு நம்பிக்கை போச்சு, கங்குலியை நான் தூக்குறேன், சச்சின் டெண்டுல்கரை வந்து கீழே இறக்குறேன், ஏதோ ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா மாத்தினாரு. அங்கேயும் இதாச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதுல நான் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் நான் சொல்றேன், தப்பு ரைட்டு நான் சொல்லல. ஒரு கேப்டனா இருக்கும்போது ஓகே, உங்களுக்கு கோலியை வெளில தூக்கிட்டு நீங்க ரோஹித் சர்மா கொண்டு வந்தீங்க. ஏன்? கோலி வந்து கேப்டன்சில நிறைய பிளேயர்ஸ் கம்ஃபர்டபுளா இல்லை, நான் அந்த வார்த்தையை சொல்லிக்கிறேன், கம்ஃபர்டபுளா இல்லை. அதே மாதிரி ஒரு கோச் டைம்லயும் ஒரு கம்ஃபர்ட்னஸ் இல்லை. அதாவது வந்து எப்பவுமே நம்ம சொல்லுவோம், ஒரு மேனேஜ் பண்ணணும், மேனேஜ்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்டை வந்து ஏர்ன் பண்ணணும், எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? உண்மையிலே கம்பீர் வந்து அந்த ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ணியிருக்காரா? சாஸ்திரி டைம்ல இருந்தது. அதான் சொல்லுவாங்க, ஏன்னா வந்து சாஸ்திரி வந்து அவர் வாயை ஒன்றும் இது பண்ண மாட்டாராம். நீ இதை பண்ணு அப்படிம்பாங்களா, ஆட்டோமேட்டிக்கா கீழே இருக்கிற பாக்கி எல்லா விஷயங்களும் அதை பண்ணுவாங்க. ஸோ சாஸ்திரியோட வாய்ஸுக்கு அவர் மேபி அந்த ஒரு கம்பீரமான ஒரு வாய்ஸ், ஓகே, அந்த மாதிரி ஒன்று சொல்லும்போது அதை வந்து இமிடியேட்டா சாஸ்திரி வந்து 6 months முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணாரு. இது பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு. இவரோட வீடியோஸ்லாம் பார்த்தாங்க யார், ஸ்டீவன் ஸ்மித், லபுஷன் எல்லாருமே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்தாங்க. ஆஃபே அவங்க கொடுக்க வேண்டாம், பாடியிலே போடுவோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நடக்கிறது. எல்லாரும் நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் போடுங்க, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து எல்லாருமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணும். இப்ப இவர் சொல்றத ஒரு விஷயத்தை எடுத்திருந்தேன்னா, கம்பீர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு சொல்றாரு, ரோஹித் சர்மா வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி. சோ இங்கே உங்களுக்கு முரண்பாடா இருக்கு. சோ இங்க வந்து ப்ராப்ளம் என்னன்னா மேனேஜ்மெண்ட். அதாவது வந்து நான் சொல்றதை நான் கேட்கணுமா கேட்க கூடாதா? ஓகே, அந்த ரெஸ்பெக்டை வந்து கம்பீர் ஏர்ன் பண்ணல இன்னைக்கு, அது சொல்லிப்போம். ஏன்னா கம்பீரோட ரோஹித் சர்மா விளையாடி இருக்காரு, வயசும் சொல்லலாம். கம்பீர் இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், எனக்கு கம்பீர் மேல வந்து தப்போ ரைட்டோங்கிறது ரெண்டாவது விஷயம். கம்பீர் இந்த போஸ்டுக்கு அவர் வந்து கோச்சிங்கை பத்தி சொன்னாரு என்ன, ஆனா நான் இன்னைக்கு நான் சொல்றேன், கம்பீர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இதுல இருக்கும்போது he was only a mentor. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, mentor, he was not a coach. கோச் யாரு? சந்திரகாந்த் பண்டிட். ஆமா, அவர் பேர் தெரியவே இல்லை, நிறைய பேர் தெரியல. அதே மாதிரி அப்புறம் லக்னோ வந்து இதோ உள்ள போனாரு. கம்பீர் as a captain he has performed. ஓகே, கம்பீர் as a coach இன்டர்நேஷனல் வேற, பிரான்சைசி கிரிக்கெட் வேற. கம்பீர் என்ன கேட்டாரு, எனக்கு வந்து என்னோட அபிஷேக் நாயர் தான் வேணும். ராயன் இவர் சொன்னாரு, ஊர் பேர் தெரியாத நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து ஒரு ஆள் வந்தாங்க, ராயன் அண்ட் டெஸ்டார்ட். பிசிசிஐ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணாங்க. மேட்டர் என்னன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரான்சைசி டிஃப்ரெண்ட், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டிஃப்ரெண்ட். இந்தியால இருந்து ஒவ்வொரு அதாவது மாநிலத்துல இருந்து உள்ள வரும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு நாட்டுக்காக ஆடும்போது அதோட டைனாமிக்ஸே வேற. அதுக்கு ஏற்ற மாதிரி கல்ச்சர்ல எவ்ரி திங் அலைன் ஆகி அந்த ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்றவங்க தான் அந்த டாப் போஸ்ட்ல அதிகமா இருப்பாங்க. விக்னேஷ் சொல்றது நான் ஃபுல்லி அக்செப்ட் ஸ்டேட்மெண்ட். பட் இது என்னன்னா, கம்பீர் வந்து அவர் செலெக்ஷன் ரைட்டா தப்பான்னு நம்ம பேசணும்னா தப்புன்னு நான் சொல்றேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவரை பத்தி பேசுறது தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் நீங்க பாட்டம் லைனுக்கு போனீங்கன்னா, ரூட் காசு போனீங்கன்னா அவரை செலக்ட் பண்ணியிருக்கணுமா?
ஏன்னா அவருக்கு ஒரு கோச்சாவே அந்த எந்த அனுபவம் இல்லாத ஒரு ஆளாச்சு. மேனேஜரியல் குவாலிட்டி இருக்கலாம், பட் ஒரு கோச்சா அவருக்கு அனுபவம் கிடையாது. அந்த மாதிரி அனுபவம் இல்லாத ஒருத்தரை இந்தியன் டீமுக்கு கோச்சா போட்டது கரெக்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா தப்பு. அவர் வந்திருக்க கூடாது சொல்லலாம். பட் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, அதான் கேள்வி. வந்துட்டாரு, நீங்கள் ஸ்குவாடை எடுத்துன்னு போயிட்டீங்க. இந்த ஸ்குவாடை பற்றி நம்ம 1008 பேசிட்டோம். இன்னும் மொத்தம் 21 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அது 9 ஃபாஸ்ட் பாலர் கூட்டிகிட்டு போகிறது என்ன பண்ணீங்க? எத்தனை பேர் கொடுத்தீங்க சான்ஸ் அங்கே? இது ஒரு ஸ்குவாடா இது? 18 பேரில் 5 ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொடுத்தீங்களா சான்ஸு? முக்கியமான விஷயம். ஸோ இது ஒயிட் வாஷ் 3-0 ஒயிட் வாஷ். ஸோ அவர் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, அவர் எடுத்ததுக்கு அப்புறம் கேப்டனுக்கும் கோச்சுக்கும் செட் ஆகலை. அது வந்து ரோஹித் சர்மா should have put his foot down and said it is my team, I will handle it, just keep your mouth shut. கோலி சொன்னார் கும்ப்ளே கிட்ட. இவரும் சொல்லியிருக்கணும். ஏன்னா அட் த காஸ்ட் ஆஃப் கிரிக்கெட், அட் த காஸ்ட் ஆஃப் சீரீஸ் நீங்க ஒன்னும் கம்பீர் அந்த ஆஸ்பெக்ட்ல என்ன ப்ராப்ளம்னா, ரோஹித் சர்மாவே ஃபார்ம்ல இல்ல, அவரே கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காரு. அதனால அந்த ஒரு பவர்ஃபுல் டிசிஷன் எடுக்க. அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னது பேட்டிங் ஃபெயிலியர். இதெல்லாம் விடுங்க, ஷார்ட் அண்ட் சிம்பிள். 3-0 ஒயிட் வாஷ் இன் இந்தியன் கண்டிஷன்ஸ் and 3-1 loss in Border Gavaskar Trophy after 10 years losing the hold. It's good enough to say goodbye to both captain and coach. Very simple. both captain na yaar? அதான் கேப்டன் ரோஹித் சர்மா and கம்பி ரெண்டு பேருக்கும் குட் பை சொல்றதுக்கு சரியான காரணம் அதான். இதுல என்ன எதுக்கு why should see 9 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க சார் இந்தியா பேட்டிங்ல. 6 இன்னிங்ஸ்ல 200க்கு கீழே அடிச்சிருக்காங்க. What is the coach and support staff have made the batsman to play like this? இதே தான் சார் ஸ்மித்தும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். இதே தான் சார் ஸ்மித்தும் அவங்க டீம்ல ஃபார்ம்ல இல்ல. 2021ல அவர் வந்து இங்கிலாந்துல வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கப்புறம் இப்ப 2024ல தானே ஒரு செஞ்சுரி அடிச்சாரு. நான் டோட்டல் ஃபெயிலியர் பேட்டிங்க சொல்றேன், நீங்க ஏதோ ஸ்மித் கித்துன்னு பேசுறீங்களா? இந்த விஷயத்துல கம்ப்ளீட் கலெக்டிவ் டோட்டல் ஃபெயிலியருக்கு, அதுவும் இந்த கோச் வந்து இந்த கேப்டன் கோச் காம்பினேஷன்ல தான் ஃபெயிலியர். டிராவிட் இருக்குச்சு அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிட்டாங்களா பேட்டிங்? அதான் கேள்வியா? இப்ப கேள்வி அதான். டிராவிட் இருக்கும்போது ஆடல இல்ல, கம்பீர் வந்தவொடனே ஏன் ஆடலன்னு தான் கேள்வியே. இல்ல அப்ப சேர்ந்து கவுத்தீங்களா, சேர்ந்து சதி பண்ணீங்களா? இதான் கேள்வியே. அவன் டீம் தான் கம்பீர் கோச்சை கவுத்திருக்க தவிர கோச்சால டீம் கவர்ல. அவரே வந்துடுச்சு அவர் வாயில இருந்து. இல்ல அப்ப எதுக்கு கோச் அந்த கோச் வேண்டாம். சார் he has got aggressive face, he is arrogant, he is not getting along with the players. நீங்க வாட்டை என்ன வேணாலும் போட்டுக்கோங்க, அது பத்தி பிரச்சனை இல்ல. What else you expect? அரகண்டா என்ன விட்டுருக்காரு சார்? பேசுறதே அரகண்டா தான் இருக்கு. இவங்க பேசுற விஷயம் எப்படி சார் வெளிய வருது? டீம்ல எடுத்ததுக்கு அப்புறமா அவர் அரகண்ட் மூஞ்சி மாறிச்சு. முதல்ல இருந்து அதானே. அது எதுக்கு எடுத்தீங்க? ஈஸ்வர் தப்பு பண்ணிட்டாங்க. அதான் தப்ப திருத்திக்கணும். தப்ப திருத்திக்கணும். நம்ம வந்து ஸ்டார்ட் போவோம். ஓகேவா? இப்போ வந்து 2020-21ல யார் நம்ம கோச் கேப்டன் இதெல்லாம் விட்டுருங்க. பட் ஸ்டார்ட் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4 மேட்ச் சீரிஸ் சார். அப்போ சரிங்களா, இந்த 4 மேட்ச்ல டோட்டலா பேட்டிங் எவ்வளவு ஓவர்ஸ் தெரியுமா ஆடி இருக்காங்க? 719 ஓவர்ஸ், 720 ஓவர்ஸ் ஆடி இருக்காங்க 4 மேட்ச் சீரீஸ்ல. பேட்டிங் அதாவது எல்லா 8 இன்னிங்ஸ் சேர்த்து 10 இன்னிங்ஸ்ல எவ்வளவு தெரியுமா ஆடி இருக்காங்க? 657 ஓவர் ஆடி இருக்காங்க. ஸோ இப்ப என்ன தெரியுது அப்படின்னா, பொறுமை இல்ல. T20 ஆடுறதுனால பொறுமை இல்ல. அதை நீங்க பொறுமைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கான பேட்ஸ்மேன் யாரு? அதுதான் நீங்க பாக்க. அப்படிதான் பார்க்க கூடாது சார். பொறுமை இல்லைன்னா அவர் ரன் அடிச்சார்ல IPL-லயும் T20-லயும் ஒருத்தர், ஒரு எக்ஸ் அவர் டெஸ்ட்ல எடுக்கணும். இப்ப ஜெய்ஸ்வால்னு இருக்காரு, அவர் வந்து நம்ம டீமோட இளவரசர். அவரு நவாப் பட்டாவடி மாதிரி ராயல் ஃபேமிலியில வந்து வந்தவனா உடம்பு பூரா அழுக்கு இருக்கும், கீழே விழுந்து புரண்டு ஃபீல் பண்ணுவாங்க. இவர் உடம்புல ஒரு பிட்டு அழுக்கு இருக்காது. கில்லோட உடம்புல பாத்தீங்கன்னா அவர் பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். அவரோட ஒரு பிரின்ஸோட வேலை என்ன? மற்றவங்க கிட்ட வேலை வாங்குறது தானே அவர் வேலை. ஸோ ஜெய்ஸ்வால் ரன் அடிக்கணும், பந்த் ரன் அடிக்கணும், கோலி ரன் அடிக்கணும். இவர் வந்துட்டு போவார், ஒரு 20 ரன் அப்படின்ட்டு போவார். அதுக்கு தான் அவர் இருக்காரு. ரோஹித் சர்மா நல்ல ஸ்டாண்டர்ட் செட் பண்ணாரு. ஆஸ் a கேப்டன் ஐ ஆப்டட் அவுட். இது எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து கலெக்டிவா நம்ம வந்து பேட்டிங் நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஸ்டீவ் ஸ்மித்தை பத்தி பேசினது என்னதுன்னா, ஏன்னா அங்க யாராவது ஒருத்தர் ரன் அடிச்சிடுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஈவன் நீங்க இவர் எடுத்துங்க, ஹெட் வெப்சைட்லாம் வேண்டாம், ஹெட் ஒரு செஞ்சுரி அடிச்ச அப்புறம் 2-3 இன்னிங்ஸ் ஃபெயிலியர் அவரு. கரெக்டுங்களா? ஆனா வேற யாராவது ஒருத்தர் விளையாடி கொடுத்தாங்க அந்த இடத்துல, யாரோ ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இன்னொன்னு இது இந்த சைடு விட்டுருங்க. பேட்டிங்கை பத்தி நம்ம இவ்வளவு பேசுறோம், நம்ம போலிங் வருவோம். போலிங் தாங்க மேட்ச் திருப்பித்து. ஏன் தெரியுமா? போலிங் வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு செட்டில் போலிங் லைன் அப் இந்தியாவில் அது இல்லை. சார் அவ்வளோ ஸ்பின்னர்ஸை பத்தி பேசினாரு. நான் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் இங்க மட்டும் நான் ஒரு கரெக்ஷன் சொல்லிக்கிறேன். அங்க வந்து ஒரே ஒரு ஸ்பின்னர் தான், அவருக்கு ரோலே கொடுக்கல. அது காரணம் என்னன்னா பிச் கண்டிஷன்ஸ். சிட்னி பால் திரும்பும்,
வேற ஏதாவது ஒன்று ஆகும்னு பார்த்தாங்க. அன்னைக்கு போய் காலையில பார்த்தாங்கன்னா எனக்கு அவுட் ஃபீல்டுக்கும் பிச்சுக்கும் வந்து கலர் டிஃபரன்ஸே தெரியல. நானும் வந்து கண்ணை வந்து இப்படி நல்லா இது பண்ணி பார்க்குறேன், பார்த்தா பச்சை ட்ராக்கை போட்டு விட்டுருக்காங்க. சிட்னில அந்த மாதிரி நடக்காது. இப்போ நேதன் லியான் விக்கெட் எடுத்திருக்காரு. லயான் விக்கெட் எடுத்துட்டு வேற யாருமே விக்கெட் எடுக்கல, இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எடுக்கலன்னா அப்போ வேணா நம்ம கம்பேரிசன் சொல்றோம். போடவே இல்லைங்க, பர்த்லயே போலிங் போடல. செகண்ட் இன்னிங்ஸ்ல வேற எதுவுமே பர்த்ல போட்டாரு. அதுக்கப்புறம் ஐ திங்க் அடிலேட்ல அந்த அளவுக்கு போடல. சார் ஒரே ஒரு இது, நேதன் லயன் போலிங் போடல, கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மை. பட் நேதன் லயன் தான் 5 மேட்ச் ஆடினாரு. இங்க அந்த மாதிரி தொடர்ந்து கொடுத்தீங்களா? பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, நேதன் லைன் போட வேண்டிய அவசியமே கிடையாது சார், நீங்க தான் அவுட் ஆயிட்டு போறீங்க. அவர் யாருமே இல்லாத இடத்துக்கு என்ன போலிங் போட்டுட்டு இருப்பாரு? வாரமா 3 விக்கெட் பிரிச்சு எடுத்து போட்டு போயிட்டே இருக்காங்க. எதுக்கு நேதன் லைன் உங்களுக்கு? பட் 5 மேட்ச் ஆடினாரு அவரு. கரெக்ட். இங்க கொடுத்தாங்களா அந்த மாதிரி சான்ஸ்? கொடுத்தவனுக்கு போலிங் கொடுத்தாங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா சார், என்னோட பாயிண்ட் அங்க என்னன்னா, எதுக்கு 2 ஸ்பின்னர் தேவை இந்த கண்டிஷன்ஸ்க்கு? அவங்க ஸ்பின்னரே எடுக்கல சார், அவங்க 11 வரைக்கும் பேட்டிங் எடுத்திருக்காங்க சார். பேட்டர் அவங்க ஸ்பின்னரே எடுக்கல. அதுதான் அங்க இஷ்யூவே. அவங்க அது எவ்வளவு அந்த டிராவிட் பீரியட்ல ஆரம்பிச்சது, அவர் 2 அம்பையருக்கும் பேட்டிங் தெரியணும் பாரு. இல்ல இந்த 4 மாசத்துல என்ன எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னா, இந்தியா cannot play spin in their own country, India cannot play fast bowling in Australia, so India cannot score more than 200 in 8 of the 10 matches. நியூ பால் எடுத்தா அதுலயும் விக்கெட் விடுறாங்க, அதையும் ஆட் பண்ணிக்கங்க. எல்லாம் பிகாஸ் ஆஃப் கோச். அப்படியா சார்? கோச் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் பர்சன்ஸ் இன்வால்வ் இன் இட். இல்ல அது வந்து ப்ரூவ் ஆகும் பாருங்க. sooner than later it will be proved. சார் அவர் கோச்சா இல்லனா வேற யாரை எடுத்துட்டு வரலாம்னு நீங்க அப்புறம் பேசிக்கலாம். அது இஸ் டூ அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம், வந்ததுக்கு அப்புறம் கோச். இல்ல நீங்க அது டூ பிக் டாபிக் வெச்சுங்களேன். அன்ஃபார்ச்சுனேட்டா நான் ஒன்னு சொல்லிடுறேன் சரிங்களா. வேற யாரும் கோச் பொசிஷனுக்கு இப்போ வந்து உள்ள அப்ளிகேஷன் போடவே இல்ல. கம்பீர் மட்டும் தான் போட்டாரு. எனக்கு ராமன் சரி ஓகே, ராமன் வந்து அங்க அவருக்கு என்ன, கம்பீருக்கு என்ன மோஸ்ட் வேல்யூ? இதை தாண்டி அரசியல் நிறைய இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க, அதுக்குள்ள நான் போல சரிங்களா. இங்க உள்ள வந்துருச்சு. பட் அந்த அளவுக்கு இப்போ எடுத்து பண்றதுக்கு இப்போ இந்தியாவில் இன்னொரு ப்ராப்ளம்னா, ஃபாரின் கோச் கிரெக் சாப்பலுக்கு அப்புறம் ஃபாரின் கோச்சஸே வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க சரிங்களா. இப்போ கோச்சோட ப்ராப்ளத்தை விட்டுட்டு சார் சொல்ற மாதிரி பிளேயர்ஸோட ப்ராப்ளம், கேப்டன் அண்ட் கோச் வந்து ஒழுங்கா ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கணும். கோச்சே தேவையில்லைங்கிறோம். கோச்சே இந்த டீமுக்கு கோச் எதுக்கு? இவங்க ஸ்ட்ராட்டஜி தெரியாதா, இல்லை இவங்க கிரிக்கெட் ஆட தெரியாதா? ஏன்னா இவர் சொன்னார், இப்போ எனக்கு டோட்டலி டிஸ்அக்ரி வித் இன்னும் கம்ப்ளீட் டோட்டல் ஃபெயிலியர் கோச்சோட ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைங்கிறாரு. என்ன சொல்லி கொடுக்கணும்? இவங்க கோலி கிட்ட வந்து ஃப்ரண்ட் ஃபுட் வந்து பேட் அண்ட் பேட் க்ளோஸ் டுகெதர் அப்படி ஆடுன்னு சொல்லணுமா? என்ன சொல்லி இல்ல டெண்டஸ் கார்த்திக் ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்கறாங்க. நான் சொல்லலையா, சொல்லி கொடுக்கறான்னு சொல்லலையா? அதான் சொல்றேன். when I blame Gambhir, I am not blaming only Gambhir. I am boss, not blaming the entire coaching staff. I am not saying you are wrong when by blaming Gambhir. What I am saying is, what will Gambhir as a coach, what can he do? இந்த டெஸ்ட் டீமுக்கு வந்து டெஸ்ட் பேட்ஸ்மேன் கிட்ட வந்து எப்படி ஆடணும்னு சொல்லணுமா? ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம். நீ இந்த இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட் ஸ்கோரிங் போய்க்கோ, இந்த இடத்துல கொஞ்சம் ஒட்டி ஆடிக்கோ, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம். அது ஃபாலோ பண்ணப்பட்டதா? இல்ல. டிராவிட் இருக்கும்போது ஃபாலோ பண்ணப்பட்டதே. அது இனிமே தான் தெரியும். இவர் சொல்லி ஆடலையா தெரியணும். இவர் சொல்லி ஆடலையா இவங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க. ஸ்ட்ராட்டஜி இல்ல நீங்க தான சொல்றீங்க. இல்ல சார், இதெல்லாம் தாண்டி சரிங்களா. இப்போ இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து ரொம்ப விமர்சனம். அன்னைக்கு லாஸ்ட் அந்த 4th டெஸ்ட் மேட்ச்ல முடிச்ச உடனே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ரோஹித் சர்மா நம்ம என்ன பண்றோம் என்னதுன்னு சொல்லிட்டு தோத்த உடனே சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் அங்க என்ன பேசப்பட்டதுன்னா, பந்தை பத்தி பேசப்பட்டது சரிங்களா. ஏன்னா பந்த் வந்து ஆடக்கூடிய, ஏன்னா பிகாஸ் நான் பந்த் போறேன் அப்படின்னா, பந்தோட வந்து the way that he plays நீங்க பாத்தீங்கன்னா இஸ் ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட். அந்த அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் 2020-21ல வின் பண்ணி கொடுத்தோம் சரிங்களா. இப்போ இருக்கிற பந்தை மைண்டே வந்து ஒரு மாதிரி நாசம் பண்ணி விட்டாங்களே அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பந்தோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கும் செகண்ட் இன்னிங்ஸ் 61 பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருந்துச்சுல்ல. ஆனா இதுவே வந்து உடம்புல அடி வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அப்போ பந்தையே வந்து கன்ஃபியூஸ் பண்ண விடுற அளவுக்கு இப்ப சேவாக்னா நமக்கு தெரியும், நம்ம வந்து அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்ரீகாந்த் சார் தான் வந்து செட் பண்ணி கொடுத்தாரு. 92லயே அதுக்காகவே நிறைய பேர் வேர்ல்ட் கப் பார்ப்பாங்க. ஸ்ரீகாந்த் அவர் அந்த 92 பெர்ஃபார்ம் பண்ணல, ஆனா அதுக்கு முன்னாடில இருந்தே நீங்க பாருங்க அவர் வந்து அந்த ஓப்பனிங்ல அடிச்சு ஆடணும் தான். பந்தோட நிலைமை அப்படிதான், போய் அடிக்கணும். பந்தே நீங்க மாத்தி விட்டுருக்கீங்க. பந்தோட வந்து ஆவரேஜ் பாத்தீங்களா, ஸ்ட்ரைக் ரேட்டு சார் இந்த வருஷம் சார் இந்த இதுல 59 சார். in this series is 59 strike rate I'm talking about. Okay. அந்த ஒரு இன்னிங்ஸ்னால இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னால கம்ப்ளீட்டா குறஞ்சிட்டு இருக்கு ஸ்ட்ரைக் ரேட். டோட்டலா he has scored about full இதுவா எடுத்துக்க கூடாது அத. சார்
இதுல பாத்தீங்கன்னா 2021ல he scored about 274 runs in 5 innings. He didn't play all matches. ஏன்னா விருதிமான் சாஹாலாம் முன்னாடி Correct, ஆடி correct. இருந்தாரு சரிங்களா. அங்க அவரோட ஆவரேஜ் 68.5. இந்த 274 ரன்ஸ் அடிச்சது 369 பால்ஸ் அடிச்சிருக்காரு. ஓ ஓகே. இதுல நான் 2020-21ல சொல்றேன். இதே பந்த் 255 ரன்ஸ் அடிச்சிருக்காரு பிளேயிங் ஆல் 9 இன்னிங்ஸ். ஏன்னா ஒரு இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் ஆடல கிடைக்கல. பால்ஸ் ஃபேஸ்டு பாத்தீங்கன்னா 432 பால்ஸ். பட் அந்த சீரீஸ்லாம் ரோஹித் சர்மா, கோலி, புஜாரா இவங்கலாம் எவ்வளவு அடிச்சாங்கிறத பேரல்ல பாக்குறீங்களா? அவங்கலாம் அடிச்சதுனால பந்தால அந்த ஃப்ரீ ஸ்ட்ரோக் போக முடியல. எக்ஸாக்ட்லி. அதுவும் நீங்க இன்னைக்கு சொன்னது இல்லையே, அவங்க ஒண்ணும் அடிக்கலையே. அடிக்கலையே. நீ அதனால போயிட்டு பிரச்சனை சுத்திட்டு இப்படி கொடுத்துட்டு வரியாங்கிறதானே கேள்வி. 42 for 3, 33 for 3லயே வர வேண்டியதா இருக்கு அவரு. 12 ஓவர் 13 ஓவர் நியூ பால்ல அந்த ராம் ஷாப்ட் ஆடி கொடுத்துட்டு வரியான்னு தான் அவுட் ஆறது பிரச்சனையே இல்ல சார். அவர் தப்பு பண்ணிருக்காரு. எப்படி அவருடைய பாசிட்டிவ் டிஸ்ப்ளே நீங்க சொல்ற பாயிண்ட். அதனாலதான் நான் புஜாராவை பத்தி ஸ்டார்டிங்ல பேசும்போது எவ்வளவு 155 ஓவர்ஸ் ஆடி இருக்காருன்னு நான் சொன்னேன் அந்த 2020-21 சீரீஸ்ல. கில்ல பத்தி நீங்க பேசுனீங்க. இந்த கில்லு வந்து ஏன்னா நம்பர் 3 பொசிஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணது வந்து கில் என்ன விளையாடி கொடுத்திருக்காரு. அதனாலதான் வந்து கில் இஸ் தி மோஸ்ட் டிசப்பாயிண்டட் இந்த சீரிஸ் இஷ்யூ ஆஃப் செலக்ஷன் இந்த ஹோல் சீரீஸ்ல விராட் கோலியை கூட மன்னிச்சிடலாம், இவரை மன்னிக்கவும் முடியாது சுப்மான் கில்ல. சச் a young player ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு அந்த நம்பர் 3 சீல் பண்ணிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கவலைக்குரிய வருத்தத்துக்குரிய விஷயம் சுப்மான் கில்லுடைய டோட்டல் ஃபெயிலியர் இன் திஸ் டோர்னமெண்ட். நீங்க கொஞ்சம் இவ்வளவு சான்ஸ் கொடுக்குறீங்களே, நீங்க கேட்டீங்களா கில்லுக்கு இவ்வளவு சான்ஸ் கொடுக்குறீங்களேன்னு. கில்லுக்கு பதிலா வேற யாரும் நம்ம யாரும் இன்னும் அது ஒரு கேள்வி வந்துட்டு இருக்குல்ல. அவர் யாரு? ருத்ராஜ் கேக்வாட். ஏன் அவங்க கண்டுக்கிறதே இல்லைன்னு புரியல. சாய் சுதர்ஷன் இப்போ நீங்க முதல்ல சொன்னீங்க அபினவ் சாரி அது அவரை டீம்ல எடுத்துட்டு போனாங்க. எக்ஸலண்ட், வெரி குட். ஏன்னா அவரோட லோக்கல் பர்ஃபார்மன்ஸை பார்த்து டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸை பார்த்து எடுத்துட்டு போனாங்க. அகேன்ஸ்ட் பிரசிடென்ட் 11 வந்து 2 இன்னிங்ஸ் ஆடலைங்கிறதுனால அது ஒரு பெஞ்ச் மார்க்கை வச்சு ட்ராப் பண்ணிட்டாங்க. கடைசி வரைக்கும் 5வது மேட்ச் வரைக்கும் ஆமா அகேன்ஸ்ட் பிரசிடென்ட் 11 எல்லாரும் அடிச்சோம். எல்லாரும் அடிச்சாங்களா இல்ல அதுல ஃபெயில் ஆனவங்க யாருமே 11ல இல்லையா? என்ன காரணம்? அவர் கல்கட்டால இருந்து வர்றாரு, கம்பீரோட ஆளுன்னு வச்சுக்கலாம். அப்ப ரோஹித் சர்மா தான் கெடுத்தாருன்னு எடுத்துக்கணும். எப்படி பேசலாம்? நம்ம பாலிடிக்ஸ் பேசல. அவர் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் கொல்கட்டா பிளேயர் அவ்வளவுதான். கல்கட்டா அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ருத்ராஜ் கேக்வாட் நீங்க சொல்றீங்களே, ருத்ராஜ் கேக்வாட் எடுத்ததுக்கு காரணம் தோனியை பிடிக்காது கம்பீருக்கு, அதனால சிஎஸ்கே பிளே யாரும் எடுக்க மாட்டேங்கிறான்னு அப்படியும் பேச்சிருக்கு. ஜடேஜா people will keep talking like that. ஜடேஜா எடுத்துருக்காங்க. ஜடேஜா டிராப் பண்ணிடுவீங்களா அவ்வளவு ஈஸியா? இப்படி பாருங்க சார், இப்படினா அப்படிங்கறீங்க அப்படின்னு முதல்ல அப்ப சிஎஸ்கே சொன்னீங்க. இப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசுறதுல ஒரு பாயிண்ட் என்ன பாக்கறேன்னா, திருப்பி எங்க போனாலும் ஐபிஎல் தானே வருது. இப்போ அதுதான் இப்போ நம்ம டெஸ்ட் மேட்ச் பார்த்தாலும் ஐபிஎல் தானே வருது. இப்போ இப்படி ஒரு பேச்சு இருக்குன்னு நான் சொன்னேன். நான் நம்புற மாதிரி சொல்லல, நானும் நம்பி ஒண்ணு பேசல. நம்மளும் வந்து இது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். மீடியா நீங்க சத்த முன்னாடி கூட இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அது இதெல்லாம் வந்து மீடியா பேச்சை வச்சு நம்ம ஒண்ணு இது பண்ண முடியாது. ஓகே சார், பார்க்கலாம். டீம் செலெக்ஷன்லேயே நிறைய கேள்விக்குறிகள் இருக்கு. கம்பீர் அப்படிங்கிற கோச் அவரோட திறமையில தான் இந்திய அணி இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய சீரீஸ் இருக்கு, ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம இங்கிலாந்து போகிறோம். இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க இந்திய அணி. ஏன்னா தொடர் தோல்வி அப்படிங்கிறது யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு வெற்றி வரும்போது அந்த தோல்வி எல்லாமே ஒரு கட்டத்தில் மறந்து போயிடும். அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஈஸ்வர். நன்றி.